ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ரொம்பவே புதுசான ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இது ரொம்ப ஹெல்தி உடம்புக்கு. அதோட இது ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு இந்த மாதிரி அவரைக்காயும் உருளைக்கிழங்கையும் நல்லா சுத்தமாக கழுவிட்டு இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு நீளமாக சைஸ்லேயும் அவரைக்காயும் அதே போல். இப்போ கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெயில் இதை சேர்த்துடலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் அவரை இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இதோட கூடவே அப்படியே ஒரு தக்காளியையும் கட் பண்ணி போட்டுக்கலாங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் காய்கறிகள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எந்த காய்கறியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் வெண்டைக்காய் செய்யும்போது கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் லேட்டாக போடணும் வெண்டைக்காவை. இந்த ஸ்டேஜில் போடாமல் கொஞ்சம் நேரம் கழித்து அதை நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ இதை மூடி வச்சு அடுப்பு கொஞ்சம் மிதமான தீயில் வச்சு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை மூடிடலாங்க. இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இது வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணி கொண்டு வந்துடலாம். இந்த மசாலா தான் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 ஸ்பூன் கடுகுக்கு 1 ஸ்பூன் சீரகம், அதோட கூடவே ஒரு 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சா ரொம்ப நல்லாயிருக்குங்க. இல்லை ஊற வைக்க டைம் இல்லைன்னா உடனே அரைச்சும் செய்யலாம். இப்போ ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துடலாம். அதோட கூடவே இது சின்ன சைஸில் இருக்க பூண்டு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். ஒரு 2 வெங்காயம், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இதை அரைச்சி கொண்டு வந்துடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சின்ன சைஸ் வெங்காயம் ஒரு 2, ஒரு 8 பல் பூண்டு சின்ன சின்ன சைஸ் இதையும் சேர்த்துருக்கோம். இப்போ இதை நல்லா கலந்து அரைச்சி கொண்டு வந்துடலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக. தண்ணியாக இருந்தால் பரவாயில்ல, ஆனால் நம்ம கெட்டியாக அரைச்சோம்னா ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் அரைஞ்சிரும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நான் இதை அரைச்சி கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இது ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்ததாக நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ காய்கறி நல்லா வெந்திருக்கோம். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்திருக்கு. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இது பாதி அளவுக்கு வேகணும். முழுசாக வேகிறதுக்கு முன்னாடி பாதி அளவுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வெந்து இருக்கும்போது பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். தக்காளி எல்லாம் பாதி வெந்திருக்கு. உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா அழுத்தி கட் பண்ணோம்னா பாதி அளவுக்கு இது வெந்திருக்கு. அவ்வளோதான். இது ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மிக்ஸிங்கை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு. நீங்கள் கெட்டியாக செய்யணும் அப்படின்னா இந்த இடத்துல தண்ணியை கொஞ்சமாக ஊற்றுங்க. இல்லை தண்ணி மாதிரி செஞ்சு சாதத்தோடு சாப்பிட்ணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஊற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி கலக்கிட்டு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி இது கொதிச்ச அப்புறம் கொஞ்சம் கெட்டியாகும். இப்போ இதை மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். இந்த மசாலா நல்லா கொதிக்கணும். அது கொதிக்கும் போது நம்ம மீதி வேகாத காய் பாதி வெந்திருக்கு இல்லைங்களா, மீதி பாதி இதில் வெந்துடும். உருளைக்கிழங்கும் அவரைக்காயும். இப்போ இதை அப்படியே வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். நல்லா கொதித்த அப்புறமா பார்க்குறதுக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்கும். கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம சுவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து நம்ம கொதிக்க வச்சு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்த அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். டேஸ்டியான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக வருங்க. நன்றி, வணக்கம்.